எஸ், வாட் கேன் ஐ டு? சார், வர வர நாட்டுல போலீஸ கண்டா பயமே இல்லாம போச்சு சார். இருக்கட்டும். என்ன போலீஸ கண்டா பயம் இல்லையா? அதனால பொறிக்க பசங்க ஜாஸ்தி ஆயிட்டே போறாங்க சார். அவங்க யாரு காட்டும் பொறிக்க எடுத்து போறேன் சார். என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க வீட்டை விட்டு ரோட்ல வரவே முடியல சார். பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியாதமா? ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா சார்? அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். கரெக்ட். யோ, உனக்கு ஒண்ணுமே இல்லங்கிறது உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சது? ஐ அம் ஆல்வேஸ் ஓபன் சார். மூடியா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒன்னா ரெண்டா சார் எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு வருஷமா நடக்குது சார். என்ன ஒரு வருஷத்துல இத்தனை கேஸா? பாருங்க சார். அவனுக்கு இல்லங்கறத அப்பப்ப ப்ரூவ் பண்றான். கரெக்ட் சார். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சார் சொல்றது, நீ சொல்லிடி. நாங்க காலேஜுக்குள்ள போகும்போதும் வரும்போதும் கேட்டு கிட்ட ஒருத்தன் நின்னுகிட்டு ஒரு மாதிரியா கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். அதுக்கு ஏமா நீ இப்படி அடிக்கிற? இது ஒரு வருஷமா நடக்குது சார். ஏன் சார், இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு நாட்டுல யாருமே இல்லையா சார்? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு நானே உங்க காலேஜுக்கு வந்து கேட்ல நின்னு கண்ணடிக்க போறீங்களா சார்? பாருங்க சார். அவனை பிடிச்சு என்கொயரி பண்றேன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட வேண்டாம் சார். நாங்களே அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், நீங்க என்கொயரி பண்ணுங்க. தள்ளுங்கடி. இங்க அழகான ஏண்டா அளந்து பார்த்தா என் லத்தி உயரம் கூட இல்ல, உனக்கு விசில் வேறையா? சார், என்னையவே கண்ணடிக்கிறா சார். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். இவர் பெரிய மன்மதன் சார். நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே எங்க அப்பா எங்க அம்மாவை கண்ணடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இது கருவிலே வந்த பழக்கம் சார். இதுக்கு நான் என்ன சார் பண்றது? நான் உங்களே கண்ணடிக்கிறேன் சார். யோ, இவனை பிடிச்சு உள்ள போடியா. சார், போடுறதான் போடுறீங்க, கண்ணடிக்கிறதுக்கு வசதியா ஒரு கிழவி இருக்கு, வா. கிளவியா? இப்ப திருப்தியா? தேங்க்யூ சார். மேடம், ராங் சாய்ஸ் ப்ளீஸ். இந்த கலர் நமக்கு சூட் ஆகாது, வேற எடு. வெரி குட், கரெக்ட் சாய்ஸ். டார்க் கிரீன், வயலட். டார்க் கிரீன், வயலட். Hey, mister. Sorry. What do you think? Yes, madam. What do you think? Nothing. ஒண்ணும் இல்ல. என்னமோ green violet னு சொல்லிட்டு இருந்தீங்களே. Dark green, violet. Violet, dark green. Be careful. ஜாக்கிரதையா இரு. தம்பி, உன்னைத்தான். இல்ல, உங்களைத்தான். அத்தானா? பில் போடுங்க. How much? பில் உங்க வீட்டுக்காரர் பே பண்ணிட்டாருமா? யாரு? வீட்டுக்காரரா? ஆமா, அதுவும் அவர்தான். ஹாய். புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். இங்க பொண்டாட்டி புடவை பார்த்துட்டு இருக்கும்போது புருஷன் அங்க புடவைக்கு பணம் கொடுத்துட்டாரு. நீங்களே இருக்கீங்களே, புடவை என்ன நாய் மாதிரி உழுறீங்க. என்னடி நீ பேசுற பேச்ச பார்த்தா அவனோட போயிடுவ போல இருக்க. சார், பூ வேணுங்களா? பூ வேணும், ஆனா எனக்கு இல்ல. ஒரு 5 ரூபாய்க்கு பூ கட்டி அதோ வருது ஒரு அழகான பொண்ணு, பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. யாருங்க அந்த அம்மா? அவங்கதான் நம்ம. அம்மா, பூ வாங்கிங்க. எவ்வளவு பணம்? அவர் கொடுத்துட்டாருமா. அவரா? யாரு? அவர்தாம்மா, உங்க வீட்டுக்காரரு. அதோ அங்க இருக்காரு. ஹலோ. இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு உன் புருஷனை ஒரு பார்வை பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவாரு. உமா, எங்க வெளியில போனாலும் அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போகணும், தனியா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன குழந்தை நினைச்சிட்டீங்களா? அதனாலதான் சொல்றேன் அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போன்னு. சரிப்பா, நாளை இருந்து காலேஜுக்கு போகும்போது அம்மாவை கூட கூட்டிட்டு போறேன். பொண்ணை பெத்துட்டு அவளை கண்டிச்சு வளர்த்தா மட்டும் போறாது. அவ ஸ்பீடா போகும்போது அப்பப்ப பிரேக் போடவும் கத்து கொடுக்கணும். சரிண்ணா. ஏமா, ஏதோ புடவை வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துட்டியா? என்னடி இது? போன வாரம் தானே
ரெண்டு பேரும் ஒன்னா கடைக்கு போய் எனக்கு இதே மாதிரி புடவையை வாங்கிட்டு வந்தோம். திருப்பியும் அதையே போய் வாங்கிட்டு வந்திருக்கியே. அது வந்துமா, அது வந்து என் ஃப்ரெண்டு இந்த புடவை எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாளா, அதான் இதையே இன்னொன்னு வாங்கிட்டு வந்துட்டேம்மா. உமா, இந்த புடவைய கட்டிண்டி நீ காலேஜுக்கு போனா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அதை விட்டு என்ன மாதிரி? ஏ ஆமா, இத பாருடிமா, நீ சீக்கிரம் உள்ள போய் படி. இன்னும் கொஞ்ச நாளி ஆச்சுன்னா உங்க அப்பா மடிசார கட்டிட்டு காலேஜுக்கு போன்னு சொன்னாலும் சொல்லுவார். எங்க போறேன்? அவங்க பண்ற அட்டகாசத்தை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? இது வரைக்கும் சாம பேதம்னு இருந்துட்டேன். இனிமே இந்த தண்டத்தாலதான் அவளை அடக்க போறேன். நமக்கு ஏன்னா இந்த வம்பு? அவ இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரா, அதுலயும் பணக்காரா. அவ தலையெழுத்து எப்படியோ போகட்டும்னா நாம தான் இந்த ஆட்டை காலி பண்ணிட்டு நாளைக்கு வேற ஆட்டுக்கு போறோமே. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல 4 கொள்ளக்கார பசங்க இருந்தாங்களே, அவங்களை பிடிக்கிறதுக்காக நான் போனேன் சார். இந்த மதுரை வீர வராருன்னு தெரிஞ்சு நாம மாட்டிக்கிட்டா மார்கழி மார்கால் வாங்கிடுவாருன்னு அவங்க பயந்து போய் இந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க சார். அப்படியா? உனக்கு சீக்கிரமே ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். இவன் மதுரை வீரா, இந்த ஊரை விட்டு ஓடி போன 4 பேரும் திரும்பி வராங்க பாரு. அந்த 4 பேரும் விரட்டி அடிச்சதே நம்ம ஐயா தான். அவர்கிட்டயே நீ ஜம்ப் அடிக்கிற. ஏயா இதை முதலே சொல்லக்கூடாதா? சாரி சார். விஜய், குளிக்க போறேன்னு 1 மணி நேரமா பல்ல தேய்ச்சிட்டு இருக்கே, இப்ப நீ குளிக்க போறியா நான் போகட்டுமா? அத்த ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க அத்த. 5 நிமிஷத்துல என்னடா செய்ய போற? அத்த அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க கேட்க கூடாது. என்னடா அது, காலையில இருந்து பல்ல தேய்ச்சிட்டு இருக்கான், கேட்டா அந்த பாயிண்ட் மட்டும் கேட்காதேங்கறானே, என்ன அர்த்தம்? என்ன அத்த இந்த சின்ன விஷயத்துல எல்லாம் போய் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு போங்க அத்த. நேரம் காலம் தெரியாம போங்க. என்னடா இது, இவ்வளவு நேரமா நின்னுகிட்டே பல்ல விளக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா உட்கார்ந்துகிட்டு பல்ல விளக்குறிய? அத்த நின்னுகிட்டே பல்ல விளக்குனா பக்கத்து போர்ஷன்ல எச்சி தெரிக்கும்னு உட்கார்ந்துகிட்டே விளக்குறேன். உனக்கு என்ன போயேன்? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, இப்ப நான் கோவிலுக்கு போகணும். நீ குளிக்க போறியா நான் போகட்டுமா? அத்த 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 ஒரு 5 நிமிஷம் அத்த. காலையில இருந்து எத்தனை 5 நிமிஷம்டா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் அத்த. போ அத்த போ. என்ன அவளை காணும்? குளிக்க வரவே மாட்டாளா? எப்படி நம்ம ஐடியா? நான் மட்டும் ஜனாதிபதியா இருந்திருந்தா உங்களுக்கு தங்க பதக்கமே கொடுத்துருப்பேன். தேங்க்யூ உமா. வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ நீங்க திருட்டு பசங்களை பிடிக்கிற இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, பெரிய திருடன் கூட, அப்படித்தானே? எல்லாம் உனக்காகத்தான். இன்ஸ்பெக்டர் சார், இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? உன் சிறையில தூக்கி போட்டுக்க, ஆயுள் கைதியா இருந்துக்கிறேன். நல்லா பேசுறீங்களே. அதுவும் உனக்காகத்தான். I see. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன? ரொமான்டிக் பாத். குளிக்கலாமான்னு கேட்டேன். ஓகே. விஜய், ஷாம்பு இல்ல, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. 1 minute. ஏ ஜானகி, ஏ ஜானகி. ஏன்னா இப்படி கூப்பாடு போடுறேன்? என்னடி இது மச மச நின்னுட்டு இருக்க? மணி 9 போறது. அந்த ராமநாதையர் டைம் கீப் அப் பண்ணுவார்னு உனக்கு தெரியாது? போ சீக்கிரம் கிளம்பு போ. உமா குளிச்சுட்டு இருக்கானே, அவ வந்த உடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். உமா,
குளிச்சிட்டியாமா? இல்ல பாத்ரூம்ல ஷாம்பு இல்ல, அத எடுத்து போலான்னு வந்தேன். இது வந்துடுறேமா? ஏ உமா, உனக்கு காலேஜ் லீவ் தானே? ஆமா. நீ மெதுவா குளிச்சா போறோம். முதல்ல உங்க அம்மா குளிக்கட்டும். போய் குளிச்சு வா. அம்மா நான் சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. சும்மா இருக்க மாட்டே. ஏண்டி நீ நின்னுட்டு இருக்க? போய் குளிச்சிட்டு வாயேன். போ. ஐயோ அம்மா, என்னடி நீ பாத்ரூமுக்கு போனா என்னென்னமோ நடக்கும். பாத்ரூம்ல என்னடி நடக்கும்? ஆமா, மண்ணா கட்டி நடக்கும். இவன் ஏதோ சொல்றானு. போடி, போ போ, குளிச்சிட்டு வா போ. அம்மா, அப்பா. என்ன? அப்பா. என்னம்மா? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல. என்ன காணோம்? ஷாம்பு எடுக்க போனாளா இல்ல தயார் பண்ணிட்டு இருக்காளா? வந்துட்டா, நம்மாள் வந்துட்டா. என்ன ஷாம்பு எடுத்துட்டு வந்துட்டியா? உன்னதான். என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன், சத்தத்தை காணோம். ஏய், ஒண்ணு. ஏய் ஏய் அம்மா, ராமா, ஐயோ, ராமாவா, முருகா, கணபதி, ஈஸ்வரா, நீதான் என்னை காப்பாத்தணும். அம்மா, அந்த வீட்ல குரங்குங்க இருக்கிறதுனால இங்க வந்தோம். இங்க பக்கத்து போர்ஷன்ல ஏதாவது குரங்குங்க இருக்கான்னு நல்லா விசாரிச்சியா? என்னமா அது? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லம்மா, பூனையா இருக்கும். அப்படியா? இத பாருமா, இந்த ஆத்து பிள்ளையாண்டா இருக்கானே, ரொம்ப தங்கமானவனா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம்னு அவன் அத்தையே சொன்னாலே. போக போக தெரியும் ஸ்ரீராமனா கோபி கிருஷ்ணனான்னு. அம்மா, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் குளிக்கணும். பாத்ரூம் எங்க இருக்கு? பின்னால இருக்குமா, பாத்து போ. என்னப்பா தேடிக்கிட்டு இருக்கேன்? ஒண்ணுமில்ல, பக்கத்து பொருசல சர்றன்னு பீரோ எடுத்தாங்களா, சொர்றன்னு ஒரு பள்ளி என் மேல விழுந்தது. அந்த பள்ளி தான் எங்கன்னு. நேரமாச்சு, வேலைக்கு போல. குளிச்சிட்டு வந்துடுறேன். இப்பதானடா குளிச்சிட்டு வந்தேன். அத்தை, பள்ளி மேல விழுந்தா குளிக்கணும் ஒரு சாஸ்திரம் இருக்குல்ல, அதான். பக்கத்து போர்ஷன்ல பீரோ எடுத்தா உண்மையில எப்படி பள்ளி விடும்? அத்தை, அந்த பாயிண்ட மட்டும் கேட்க கூடாது. ஆமா. இவனை கோட்டு கூட்டிட்டு வா. சரி சார். ம். யோ, கோர்ட்டுக்கு வா. சார், என்னய்யா? எப்படி வெளியில வர்றது? ஓ, பூட்டி இருக்கா? இத முதல்ல சொல்லக்கூடாது. அறிவு கிட்ட முண்டாம். இரு, சாவி எடுத்துட்டு வரேன். ஹலோ,
தப்பிச்சு போயிட்டானா? மொட்டை தப்பிச்சு வந்துட்டியா? வா. அந்த இன்ஸ்பெக்டர் சாதாரணமானவல்ல. கொஞ்ச நாள் நம்ம இங்க இருந்தா நம்ம எல்லாரையும் தூக்கில ஏத்திருமா. அப்படியா? வேற ஊருக்கு போயிடலாங்கிறியா? குருவே, நானும் அப்படித்தான் நினைச்சேன். நினைப்படா. கோயம்புத்தூர் போயிடலாங்க. பப்பாட்டி வச்சிருக்கியா? வச்சுக்கலாம் நினைக்கிறேன். மொட்டை கோயம்புத்தூர் அதுவும் நமக்கு ஏத்த இடம்தான். என்னடா அது, இன்னும் அழைப்பே வரலையே. ஒருவேளை குளிக்காம இருப்பாளோ? நமக்கு தெரியாமலா இருக்காது. ஏன்பா இன்னும் குளிக்க போல? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் குளிக்காம இருந்தா தான் என்னவா? அவன் நாட்டுல குடிக்க கூட தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்காக நீ என்ன செய்ய போற? நான் ஒரு தியாகம் பண்ண போறேன். என்னது? இன்னைக்கு குளிக்காம இருந்து அந்த தண்ணிய 4 பேர் குடிச்சு உயிர் வாழட்டுமே. அம்மா, நான் குளிச்சிட்டு வரேன். அம்மாவா? இல்ல அத்தை. அத்தை, அத்தை, என்ன அத்தை, உன் முகம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. நான் குளிக்காம இருக்கிறதுனால உன் மனசு கஷ்டப்படுதா? உனக்காக இப்ப நான் குளிக்க போறேன் அத்தை. இப்பதானேடா தியாகம் அது இதுன்னு சொன்னேன். அந்த தியாகத்தை என்னைக்கு வேணா பண்ணிக்கலாம் அத்தை. உன் மனசு கஷ்டப்பட்டா என் மனசு கஷ்டப்படுது. என் மனசு கஷ்டப்பட்டா எனக்கு என்னென்னவோ பண்ணுது அத்தை. அதனால இப்ப நான் குளிக்க போறேன். ஆள விடு. என்னடா அது, அரசியல்வாதி மாதிரி நேரத்துக்கு நேரம் பேச்சு மாத்துறானே. ஹலோ, ஹலோ. Look here, please. Hi. சொல்லுமா. அம்மா வந்து ஏண்டி என்னன்னு கேட்கணும் இல்லையோ? அம்மா வந்து நான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தேனா, அப்போ என்னடி பக்கத்து பாத்ரூம்ல இருந்து என் மேல சொல்லுடி ஒரு பெரிய பள்ளி விழுந்தெடுத்துப்பா. போயா இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிவிட்ட? என்ன ஏதுன்னு போயிட்டோம். குளிச்சுட்டு வா. ரொம்ப தேங்க்ஸுங்க. கடவுள் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கணும். எதுக்குங்க? பாத்ரூம்ல என் கைய பார்த்த உடனே நீங்க பயந்து கத்திட்டீங்க. அதை கேட்டு உங்க அப்பா அம்மா ஓடி வந்துட்டாங்க. நீங்க எங்க உங்க அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுவீங்களோன்னு என் மனசு படக்கு எரிச்சுக்கிட்டு. நல்ல வேளை இந்த பாழு மனுஷனை ஒரு பள்ளியாக்கி காப்பாத்திட்டீங்க. அதுக்காகத்தாங்க இந்த தேங்க்ஸ். ஏங்க சிரிக்கிறீங்களா? ஏங்க உண்மையிலே சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல 4 கொள்ளக்கார பசங்க இருந்தாங்களே, அவங்கள பிடிக்கிறதுக்காக நான் போனேன் சார். இந்த மதுரை வீரன் வராருன்னு தெரிஞ்சு நாம மாட்டிக்கிட்டா மார்கால் வாங்கிடுவாருன்னு அவங்க பயந்து போய் இந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க சார். அப்படியா? உனக்கு சீக்கிரமே ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். இவன் முதல்ல வீரா, இந்த ஊரை விட்டு ஓடி போன 4 பேரும் திரும்பி வராங்க பாரு. என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் உள்ள விட்டுக்கிறேன் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க சார். அந்த 4 பேரும் விரட்டி அடிச்சதே நம்ம ஐயா தான். அவர்கிட்டயே நீ ஜம்ப் அடிக்கிறிய. ஏயா இதை முதலே சொல்லக்கூடாதா? சாரி சார். விஜய், குளிக்க போறேன்னு 1 மணி நேரமா பல்ல தேய்ச்சிட்டு இருக்கே, இப்ப நீ குளிக்க போறியா நான் போகட்டுமா? அத ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க அத்த.
5 நிமிஷத்துல என்னடா செய்ய போற? அத்த அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க கேட்க கூடாது. என்னடா அது காலையில இருந்து பல்ல தேய்ச்சிட்டு இருக்கான், கேட்டா அந்த பாயிண்ட் மட்டும் கேட்காதேங்கறானே, என்ன அர்த்தம்? என்ன அத்த இந்த சின்ன விஷயத்துல எல்லாம் போய் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு போங்க அத்த, நேரம் காலம் தெரியாம போங்க. என்னடா இது இவ்வளவு நேரமா நின்னுகிட்டே பல்ல விளக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா உட்கார்ந்துகிட்டு பல்ல விளக்குறியே? அத்த நின்னுகிட்டே பல்ல விளக்குனா பக்கத்து போர்ஷன்ல எச்சி தெரிக்கும்னு உட்கார்ந்துகிட்டே விளக்குறேன். உனக்கு என்ன போயேன்? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, இப்ப நான் கோவிலுக்கு போகணும். நீ குளிக்க போறியா, நான் போகட்டுமா? அத்த 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 ஒரு 5 நிமிஷம் அத்த. காலையில இருந்து எத்தனை 5 நிமிஷம்டா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் அத்த, போ அத்த போடா. போ. ம். என்ன அவளை காணும், குளிக்க வரவே மாட்டாளா? எப்படி நம்ம ஐடியா? நான் மட்டும் ஜனாதிபதியா இருந்திருந்தா உங்களுக்கு தங்க பதக்கமே கொடுத்துருப்பேன். தேங்க்யூ உமா. வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ நீங்க திருட்டு பசங்களை பிடிக்கிற இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, பெரிய திருடன் கூட, அப்படித்தானே? எல்லாம் உனக்காகத்தான். இன்ஸ்பெக்டர் சார், இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? உன் சிறையில தூக்கி போட்டுக்க, ஆயுள் கைதியா இருந்துக்கிறேன். நல்லா பேசுறீங்களே. அதுவும் உனக்காகத்தான். I see. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன? ரொமான்டிக் பாத். குளிக்கலாமான்னு கேட்டேன். ஓகே. விஜய், ஷாம்பு இல்ல, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. 1 minute. ஏ ஜானகி, ஏ ஜானகி. ஏன் நான் இப்படி கூப்பாடு போடுறேன்? என்னடி இது மச மச நின்னுட்டு இருக்க? மணி 9 போறது. அந்த ராமநாதையர் டைம் கீப் அப் பண்ணுவாருன்னு உனக்கு தெரியாது? போ சீக்கிரம் கிளம்பு போ. உமா குளிச்சுட்டு இருக்கானே, அவ வந்த உடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். உமா, குளிச்சிட்டியாமா? இல்ல, பாத்ரூம்ல ஷாம்பு இல்ல, அத எடுத்து போலான்னு வந்தேன். இது வந்துடுறேம்மா. ஏ உமா, உனக்கு காலேஜ் லீவ் தானே? ஆமா. நீ மெதுவா குளிச்சா போறோம். முதல்ல உங்க அம்மா குளிக்கட்டும். போடி குளிச்சு வா. அம்மா, நான் சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. சும்மா இருக்க மாட்டே. ஏண்டி நீ நின்னுட்டு இருக்க? போய் குளிச்சிட்டு வா. போ. ஐயோ அம்மா, என்னடி நீ பாத்ரூமுக்கு போனா என்னென்னமோ நடக்கும். பாத்ரூம்ல என்னடி நடக்கும்? ஆமா, வண்ணம் கட்டி நடக்கும். இவ ஏதோ சொல்றானு. போடி போ போ குளிச்சிட்டு வா போ. அம்மா, அப்பா. என்ன? அப்பா. என்னம்மா? புரிஞ்சுக்க மாட்டேங்கறல. என்ன காணோம்? ஷாம்பு எடுக்க போனாளா இல்ல தயார் பண்ணிட்டு இருக்காளா? வந்துட்டா, நம்மால் வந்துட்டா. என்ன ஷாம்பு எடுத்துட்டு வந்துட்டியா? ஒன்னதான். என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன், சத்தத்தை காணோம். ஏய், ஒண்ணு. ஏய் ஏய், அம்மா. ஐயோ, ராமாவா, முருகா, கணபதி, ஈஸ்வரா, நீதான் என்னை காப்பாத்தணும்பா. என்ன? இங்க வாங்கண்ணா. என்னடி என்ன ஆச்சு? ஏன் கத்துற? என்னத்த சொல்லுவேன்னா, ஏன்னா நான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தேனா, அப்ப பக்கத்து பாத்ரூம்ல இருந்து எவனோ ஒரு தடிய என் மேல கைய வச்சுட்டான்னா. உன் மேல கைய வச்சுட்டானா? ஆமாண்ணா. எவன்டா பாத்ரூம்ல? வெளியில வாடா. வாடா. மரியாதையா வெளியில வாடான்னா. இதோ பாருங்க, அவசரப்பட்டு எதையும் பேசிடாதீங்க. பாத்ரூம்ல இருக்கிறது எங்க பையன் விஜய். ஓஹோ. விஜய், 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 கதவு திறப்பா. விஜய். என்னத்த?
அந்த அம்மா என்னமோ சொல்றாங்களே? எனக்கும் தெரியாது. ஒண்ணு இல்லன்னா எதுக்குடா பயப்படுற? எனக்கு என்ன பயம்? வாடா, வெளியே வாடா. எங்க பையனே நீங்க என்ன பொறுக்கே நினைச்சிட்டீங்களா இல்ல புறம்போக்குன்னு நினைச்சிட்டீங்களா? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றேடா? இல்லன்னா நாங்க போய் சொல்றோமா? அந்த கர்மா எங்களுக்கு எதுக்குமா? போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிற ஒரு பையன் இப்படி நடந்துக்கலாமா? சுத்த கேவலமா இருக்கு. சும்மா இருங்க. உங்க பொண்டாட்டி பெரிய ரதி எங்க பையன் கை வைக்கிறதுக்கு. பாத்தல என்ன சத்திய மாதிரியான்னு கேட்கறாளேன்னா பேசாம பாத்துட்டு இருக்கே. சொல்லுங்கண்ணா. என்னம்மா இப்படி பேசுறே? தப்பு செய்யற பையனை கண்டிக்கிறத விட்டுட்டு இப்படி பேசுறேளே? தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு பேசுறேளா? இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, இல்லன்னா மரியாதை கெட்டு போயிடும். பொண்டாட்டி சொன்ன உடனே சர்ன்னு வந்துட்டீங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க பாத்ரூம்ல இருந்து உங்க பாத்ரூமுக்குள்ள அவன் எப்படிங்க கைவிட முடியும்? எப்படி நீட்டுவானா? அங்க போய் பாருங்க. 2 பாத்ரூமுக்கு நடுவுலயும் எவ்வளவு பெரிய சொரங்கா வெட்டி வச்சிருக்காங்க. விஜய், என்னப்பா அது? சுத்த அயோக்கியத்தனமா என்ன இருக்கு? உங்க பிள்ளை இன்னொருத்த ஆம்பளை மேல கைய வைக்கிறத வச்சுட்டு வெக்கமா இல்ல? அதுல சார் பாத்ரூம்ல நீங்க நினைச்சிட்டு. என்னது நானா? உங்க பொண்ணு நினைச்சிட்டு நான் கை வச்சிட்டேன் சார். என் பொண்ணா இருந்தா மட்டும் கை வச்சுடுவாடா ராஸ்கல். அது இல்ல சார், நானும் உங்க பொண்ணும் லவ் ஸ்டோரி சார். பேசாதடா, அல்ல உடைச்சுடும் பாடவா. அப்பா, அவர் சொல்றது உண்மைதான்ப்பா. நானும் அவரும் எத்தனை நாளா நடக்கிறது இந்த காதல் சமாச்சாரம்? சொல்லு. அவ வாயால கேட்டா பதில் சொல்ல மாட்டானா? என்கிட்ட விடுங்க. ஏண்டி என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லடி.